எல்லாம் ஈசன் செயல். நிலையாமை முதல் பேரானந்தம் வரையிலான ஆன்ம விசாரணை வாழ்க்கை என்பது வெறும் மூச்சுக்காற்று உள்ளவரை வாழ்ந்துவிட்டு போகும் ஒரு பயணம் மட்டுமல்ல. அது ஆன்மா தன்னை தானே அறிந்து கொள்ளும் ஒரு மாபெரும் வேள்வி. இந்த வேள்வியில் வாழ்க்கையின் அதிமுக்கியமான ரகசியங்களை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு வெறும் ஏட்டுக்கல்வியோ அல்லது உலகியல் அறிவோ மட்டும் போதாது. மனப்பக்குவம் எனும் இறை அருள் மிக மிக அவசியம். ஒரு பாறைக்கு மேல் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது உள்ளே இறங்காமல் வழிந்தோடி விடுவதைப் போல பக்குவப்படாத மனதில் எத்தனை ஞான மொழிகளை விதைத்தாலும் எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் அது முளைக்காது, வேர் பிடிக்காது. எனவே முதலில் நம் மனநிலத்தை உழுது பண்படுத்துவதே இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் படியாகும். நிலையாமையின் நிதர்சனம் முதலில் நாம் ஒரு கசப்பான ஆனால் நிதர்சனமான உண்மையை நம் முகத்திற்கு நேராக பார்க்க துணிய வேண்டும். நாம் எதை நிரந்தரம், எனது உடைமை, எனது உறவு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்துமே நீரில் தோன்றும் நீர்க்குமிழி போன்றவையே. நாம் வாழும் இந்த பூமி, நாம் வியந்து பார்க்கும் பிரம்மாண்டமான அண்டசராசரங்கள், நாம் உடுத்தும் விலை உயர்ந்த உடை, நாம் பாதுகாப்பாக கருதும் வசிக்கும் வீடு, ஏன் நான் என்று நாம் கண்ணாடியை பார்த்து பெருமையாக கருதும் இந்த உடல், இவை எதுவுமே இங்கு நிரந்தரமானவை அல்ல. தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் மறைந்தே தீரும் என்பது மாற்றவே முடியாத பிரபஞ்ச விதி. காலம் என்ற ஒரு பெரும் வெள்ளத்தில் இவை அனைத்தும் அடித்துச் செல்லப்பட போகும் துரும்பு போன்றவையே. ஆனால் மனித மனம் இந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. நிலையற்ற ஒன்றை பிடித்து கொண்டு அது நிலையானது என்று நம்புவதில்தான் மனிதனின் அத்தனை துயரங்களும் தொடங்குகின்றன. ஒரு மாயத் தோற்றத்தை நிஜம் என்று நம்பி ஓடுகிறோம். அலைகள் ஓய்ந்த பின்பே கடலின் ஆழம் தெரிவது போல உலகியல் ஆசைகள் எனும் அலைகள் ஓய்ந்தால் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் அப்பால் அசைவின்றி நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளை அல்லது சிவத்தை நாம் உணர முடியும். அந்த அழிவற்ற என்றும் மாறாத பேராற்றலை தேடுவதே மனித பிறவியின் ஒரே லட்சியம். அந்த லட்சியத்தை மறக்கும் போதுதான் வாழ்க்கை குழப்பமாகிறது. ஆன்ம சுத்திகரிப்பு எனும் பெருநெருப்பு தங்கம் மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெறும் கல்லாகவே பார்க்கப்படுகிறது. அதன் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அதை ஜொலிக்கும் ஆபரணமாக மாற்ற கொல்லன் அதை மீண்டும் மீண்டும் நெருப்பில் இடுகிறான். தங்கம் நெருப்பில் வெந்திருக்கும் போதுதான் அதனுள் கலந்துள்ள செம்பு, களிமண், தூசி போன்ற கசடுகள் நீங்குகின்றன. நெருப்பு தங்கத்திற்கு தண்டனை அல்ல, அது அதற்கு தரும் புத்துயிர். இதை அப்படியே நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இறைவன் எனும் தலை சிறந்த பொற்கொல்லன் நம் ஆன்மா எனும் தங்கத்தை ஜொலிக்க வைக்க விரும்புகிறார். ஆனால் நம் ஆன்மாவில் ஆணவம், நான் என்ற செருக்கு, கண்மம், செயல்வினைகள், மாயை, உலகியல் மயக்கம் எனும் மலம், அழுக்குகள் ஆழமாக படிந்துள்ளன. இந்த அழுக்குகளை சாதாரண நீரால் கழுவ முடியாது. இதை நீக்கவே இறைவன் வாழ்க்கை சோதனைகள், துன்பங்கள், வறுமை, தோல்வி எனும் நெருப்பை கூட்டுகிறார். நம்மில் பலருக்கு ஆன்மீக தேடல் என்பது ஒரு தற்காலிகமான உணர்வாகவே இருக்கிறது. எனக்கு கஷ்டம் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு செல்பவர்களே அதிகம். கஷ்டம் தீர்ந்தவுடன் இறைவனை மறந்து விடுவோம். இது உண்மையான பக்குவம் அல்ல. தங்கத்தின் ஜொலிப்பு கூட காலப்போக்கில் மங்கும். ஆனால் ஞான தீயில் வெந்து உருவான ஆன்மாவின் ஒளி எக்காலத்தும் மங்காது. நம்மை சூழ்ந்துள்ள உலகியல் மாசுகள் நம் கண்களை மறைக்கும் வரை அந்த நிலையான பொருளை தேடும் வேட்கை நமக்கு வராது. அந்த வேட்கையை உண்டாக்கவே இறைவன் நமக்கு வழிகளை கொடுக்கிறார். பிச்சை பாத்திரமும் உரிமையின் ஆணவமும் சற்று ஆழமாக நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை என்பது நாம் உழைத்து வாங்கியதா? இல்லை, இது இறைவன் நம் கையில் இட்ட பிச்சை. நம் உடலின் இயக்கத்தையோ நம் மூச்சுக்காற்றையோ நாம் கட்டுப்படுத்தவில்லை. அப்படி இருக்கையில் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைத்தால் மட்டும் இது என் திறமை, என் புத்திசாலித்தனம், என் திட்டமிடல் என்று மார்தட்டுகிறோம். வெற்றி வரும்போது இறைவனின் கருணை நம் நினைவுக்கு வருவதில்லை. நான் என்ற அகங்காரம் தலை தூக்குகிறது. ஆனால் விதி சற்றே திசை மாறி ஒரு துன்பம் வந்துவிட்டால் போதும், உடனே நம் விரல்கள் வானத்தை நோக்கி நீள்கின்றன. கடவுளே, உனக்கு கண்ணில்லையா? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாய் என்று கேட்கிறோம். வெற்றியின் போது உரிமையை கொண்டாடும் நாம்
தோல்வியின் போது மட்டும் பழியை இறைவன் மீது போடுகிறோம். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஊழ்வினை எனும் கர்ம விதியை. நமக்கு நடக்கும் நன்மையும் தீமையும் நாம் முற்பிறவிகளிலோ அல்லது இப்பிறவியிலோ செய்த செயல்களின் விளைவுகளே. இந்த கேள்விக்கான விடை மிக அற்புதமானது. ஒரு தாய் தன் குழந்தை விளையாட்டில் மூழ்கி பசியை மறந்திருக்கும் போது விளையாட்டை நிறுத்தி பொம்மைகளை பிடுங்கி வைத்துவிட்டு குழந்தையை வலுக்கட்டாயமாக தன் மடியில் அமர்த்தி உணவூட்டுவாள். குழந்தை அப்போது அழலாம், ஆனால் தாயின் நோக்கம் குழந்தையின் பசியை போக்குவதே. அதுபோல நாம் இந்த மாய உலக இன்பங்களிலேயே விளையாட்டிலேயே மயங்கி நம் ஆன்மாவின் உண்மையான பசியை, முக்கிய நோக்கமான முக்தியை மறந்து விடுகிறோம். நாம் வழிதவறி செல்லும் போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பவே இறைவன் சோதனைகளை அனுப்புகிறார். எல்லாம் சுகமாக நடந்தால் நாம் இறைவனை தேட மாட்டோம். உலகம் நிலையற்றது, இறைவனே நிலையானவன் என்ற உண்மையை உரைக்க இறைவன் பயன்படுத்தும் மொழிதான் வலி. எனவே கஷ்டங்கள் வரும்போது இறைவன் என்னை தள்ளி வைக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இறைவன் என்னை நெருங்கச் சொல்கிறார், என் கவனத்தை தன் பக்கம் திருப்பச் சொல்கிறார் என்று உணருங்கள். சோதனைகள் என்பது இறைவன் நமக்கு அனுப்பும் அன்பான அழைப்பிதழ். கிரகங்களின் பிடியும் மனதின் ஓட்டமும் பலர் ஜாதகம், கிரகங்கள், நேரம் என்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் யாருக்கு வேலை செய்யும்? எவர் ஒருவர் தன் மனதை அடக்க முடியாமல் நான், எனது என்ற எண்ணங்களின் ஓட்டத்தில் சிக்கி தவிக்கிறாரோ அவரை நவக்கிரகங்கள் ஆட்டி படைக்கும். நவக்கிரகங்கள் நம் கர்ம வினையை நிறைவேற்றும் அதிகாரிகள். மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது. அது ஒரு நொடி கூட சும்மா இருப்பதில்லை. அது அலைபாயும் வரை கிரகங்களின் கதிர்வீச்சுகள் நம்மை பாதிக்கும். ஆனால் எப்பொழுது ஒருவன் எல்லாம் ஈசன் செயல், நடப்பது எதுவும் என் கையில் இல்லை என்று முழுமையாக சரணடைந்து மனதின் ஓட்டத்தை நிறுத்துகிறானோ அப்போது அவன் கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகிறான். இறைவன் கிரகபதி, கிரகங்களின் தலைவன். தலைவனின் காலடியில் விழுந்தவனை தொண்டர்கள், கிரகங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கிரக தோஷங்களை கண்டு அஞ்சாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை சரணடைவதே மிகச் சிறந்த பரிகாரம். மனம் சிவத்தோடு இணையும் போது விதியும் மதியால் வெல்லப்படுகிறது. பக்குவத்தின் உச்சம் சாட்சியாக மாறுதல். அப்படி என்றால் ஒரு மனிதன் முழுமையான பக்குவம் அடைந்து விட்டான் என்பதை எப்படி அறிவது? அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காதிருப்பான். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசும். சுற்றியிருப்பவர்கள் பதறுவார்கள், கதறுவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த புயலின் நடுவே அமர்ந்து எந்தவித சலனமும் இன்றி, இதுவும் இறைவனின் திருவிளையாடல், இதில் எனக்கு ஒரு பாடம் இருக்கிறது, இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக புன்னகைப்பானேயானால் அவனே ஞானி. அவரே இறைவனின் செல்லப்பிள்ளை. சோதனைகள் வரும்போது இறைவனை திட்டாமல், அதை எதிர்க்காமல், அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கடந்து செல்லும் மன உறுதி யாருக்கு வருகிறதோ அவரே இறைவோடு இரண்டர கலக்கும் தகுதியை பெறுகிறார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கும் சமபாவனை நிலையே ஆன்மீகத்தின் உச்சம். முடிவுரை: முழுமையை நோக்கிய பயணம். உளியின் வலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாவதில்லை. அது படிக்கல்லாகவே மிஞ்சும். நம் வாழ்வின் சோதனைகள் நம்மை செதுக்கும் உளிகள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் யார், நம் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நமக்கு காட்டும் கண்ணாடியே துன்பங்கள். அந்த துன்பங்கள் நம் அகங்காரத்தை சுக்குநூறாக உடைக்கின்றன. இறைவன் பற்றற்றவர். நாம் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடிகள் வருவார். நாம் அவரை புறக்கணித்தால் இயற்கையின் விதிப்படி வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும். பிறப்பும் இறப்பும் தொடரும். நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்க வேண்டியதுதான். ஆகவே இனி வரும் காலங்களில் வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பாரமாக நினைக்காமல், இது இறைவன் எனக்கு அனுப்பிய பாடம், இதன் மூலம் அவர் எனக்கு எதை உணர்த்த விரும்புகிறார், என் ஆன்மாவில் உள்ள எந்த அழுக்கை நீக்க இந்த சோதனை வந்துள்ளது என்று நிதானித்து சிந்தியுங்கள். புகாரளிப்பதை நிறுத்திவிட்டு புரிந்து கொள்ளத் தொடங்குங்கள். இறைவனை தேடினால் மட்டும் போதாது, இறைவனை உணர வேண்டும். அந்த உணர்தல் நிகழ்ந்து விட்டால் வாழ்க்கை ஒரு சுமையாக இருக்காது. அது ஒரு சுகமான தெய்வீகமான பயணமாக மாறிவிடும். நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். ஓட்டுபவன் அவன் என்றால் வண்டி எங்கு சென்றால் நமக்கென்ன? பள்ளத்தில் இறங்கினாலும் மேட்டில் ஏறினாலும்
எல்லாம் அவன் பொறுப்பு என்ற சரணாகதி அடைவோம். எல்லாம் ஈசன் செயல், குறை ஒன்றுமில்லை. இப்பொழுது உங்களுக்கு கூறிய பதிவிற்கு ஏற்றவாறு ஒரு கதையையும் நான் இங்கு கூறுகிறேன், அதையும் கேளுங்கள். இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு வரியும் நிதானித்து உணர வேண்டிய ஒரு ஆன்மீக அனுபவம். தொலைந்த சாவியும் திறக்காத கதவும், ஒரு ஆன்மாவின் பயணம், கைலாயம் என்று போற்றப்படும் ஒரு தெய்வீகமான தேசம். அங்கு சிவம் என்ற மாபெரும் செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆத்மா என்ற ஒரே ஒரு அன்பு மகன் இருந்தான். ஆத்மா மீது சிவம் வைத்திருந்த பாசத்திற்கு அளவே இல்லை, எல்லையற்ற கருணை அது. ஒரு நாள் சிவம் தனது மகனை அழைத்து, மகனே, உனது மகிழ்ச்சிக்காக நான் ஒரு தனி பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கிறேன். இதோ இந்த பூலோகம் என்ற மாளிகை உனக்காகவே கட்டப்பட்டது என்று கூறி வைரம் பதித்த ஒரு பெரிய சாவி கொத்தை அவனிடம் ஒப்படைத்தார். அந்த மாளிகை சாதாரணமானது அல்ல, கற்பனைக்கும் எட்டாத பிரம்மாண்டம் கொண்டது. அது கண்களை கூசச் செய்யும் அழகுடன் ஜொலித்தது. அதில் ஆயிரக்கணக்கான அறைகள் இருந்தன. சில அறைகள் முழுக்க முழுக்க தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்டிருந்தன. சில அறைகளில் உலகின் மிகச்சிறந்த அறுசுவை உணவுகள் மலை போல குவிந்து கிடந்தன. சில அறைகளில் காதுகளுக்கு இனிமையான இசையும் கண்களுக்கு விருந்தளிக்கும் அற்புத கலைப் பொருட்களும் இருந்தன. இன்னும் சில அறைகளில் அளவற்ற அதிகாரமும் புகழும் கொட்டி கிடந்தன. சிவம் சாவியை கொடுக்கும்போது மென்மையாக ஆனால் அழுத்தமாக சொன்னார், மகனே, இந்த மாளிகை உனது மகிழ்ச்சிக்காகத்தான். இதை நீ முழுமையாக அனுபவி. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், இந்த மாளிகையை தாண்டி ஒரு நித்தியானந்தம் இருக்கிறது. அதை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது என்னை தேடி வா. அதுவரை இந்த விளையாட்டு உனக்கு தொடரும். தந்தையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆத்மா அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். முதல் சில நாட்கள் ஒவ்வொரு அறையாக திறக்கும் போதும், ஆஹா, என் தந்தை எனக்காக எப்பேற்பட்ட மாளிகையை கட்டியிருக்கிறார், அவருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நன்றியோடு நினைத்தான். ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் வருடங்களாகவும் மாறின. ஒவ்வொரு அறையிலும் இருந்த சுகபோகங்கள் அவனை மெல்ல மெல்ல போதையில் ஆழ்த்தின. சுவையான உணவை உண்ணும்போது அது தந்தையின் பரிசு என்பதை மறந்தான். எனக்கு சாப்பிடத் தெரியும், எனக்கு ருசிக்க தெரியும், அதனால் சாப்பிடுகிறேன் என்று நினைத்தான். குவிந்து கிடக்கும் செல்வத்தை பார்க்கும்போது இது என் தந்தை கொடுத்தது என்பதை அடியோடு மறந்து, இது என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்தது என்று உரிமை கொண்டாடத் தொடங்கினான். மெல்ல மெல்ல சிவம் என்ற பெயர் அவன் நினைவிலிருந்து மங்கியது. அதற்கு பதிலாக நான், அகங்காரம், மற்றும் எனது, மமகாரம் என்ற இரண்டு கொடிய அசுரர்கள் அவன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தார்கள். அவன் அந்த மாளிகையின் எஜமானனாகவே தன்னை நினைத்து கொண்டு கர்வத்தோடு சுற்றித் திரிந்தான். மாளிகையின் அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து தீர்த்த பிறகு ஒரு நாள் ஆத்மா மாளிகையின் மிக ஆழமான இருள் சூழ்ந்த ஒரு பகுதிக்கு சென்றான். அங்கே மற்ற அறைகளைப் போல தங்கத்திலோ வெள்ளியிலோ ஜொலிக்காத மிக எளிமையான பழைய மரக்கதவு ஒன்று இருந்தது. அந்த மாளிகையின் ஆடம்பரத்திற்கும் அந்த கதவின் எளிமைக்கும் சற்றும் சம்பந்தமே இல்லை. ஆத்மா தனது சாவி கோத்தை எடுத்து ஒவ்வொரு சாவியாக போட்டு திறக்க முயன்றான். அதிகாரத்தின் சாவி போட்டு பார்த்தான், கதவு திறக்கவில்லை. செல்வத்தின் சாவி போட்டு பார்த்தான், அது அசையவில்லை. அறிவின் சாவி போட்டு பார்த்தான், சற்றும் பயனில்லை. அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இந்த மாளிகையின் எஜமானன் நான், எனக்கு திறக்காத கதவு என்று ஒன்று இருக்கிறதா என்று கத்தினான். உலகின் சிறந்த தச்சர்களை அழைத்தான், மாபெரும் அறிஞர்களை அழைத்தான். யாராலும் அந்த கதவை திறக்க முடியவில்லை. அது பூட்டப்பட்டிருக்கிறதா அல்லது மந்திரத்தால் கட்டப்பட்டிருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்ற கேள்வி அவனை தூங்கவிடவில்லை. இதுவரை அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் அவனுக்கு கசக்கத் தொடங்கின. உலகையே ஆண்டாலும் இந்த ஒரு கதவை திறக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனை வாட்டியது. அவனது நிம்மதி முற்றிலுமாக தொலைந்தது. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆத்மா அந்த மாளிகையை விட்டு வெளியேறி ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்றான். அங்கே ஒரு பழமையான மரத்தடியில் கண்களில் பேரொளியுடன் அமர்ந்திருந்த ஒரு தேஜஸ்வி ஞானியை கண்டான். அழுது கொண்டே தன் கதையை சொன்னான். சுவாமி, என்னிடம் இல்லாத செல்வம் இல்லை, அனுபவிக்காத இன்பம் இல்லை. ஆனால் அந்த பழைய மரக்கதவை திறக்க முடியவில்லை. அந்த சாவி எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கெஞ்சினான்.
ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, நீ தேடும் சாவி வெளி உலகில் எங்கும் இல்லை. அது இரும்பாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டதும் இல்லை. அந்த கதவு வெளி உலகிற்கு செல்லும் வழி அல்ல, அது உன் உள்ளே செல்லும் வழி. ஆத்மா குழப்பத்துடன், புரியவில்லை சுவாமி என்றான். ஞானி கருணையுடன் தொடர்ந்தார், அந்த மாளிகைக்குள் நீ நுழைந்தபோது உன் தந்தை கொடுத்த அசல் சாவி உன்னிடம்தான் இருந்தது. ஆனால் நீ ஒவ்வொரு அறையாக திறந்து ஆசைகளை அள்ளி போட்டுக்கொண்டே இருந்தாய். பேராசை, பொறாமை, கோபம், ஆணவம் என்ற குப்பைகளை உன் சட்டை பையில் நிரப்பிவிட்டாய். அந்த குப்பைகளுக்கு அடியில் உண்மையான சாவி புதைந்து கிடக்கிறது. உன் மனதின் தூசுகளை நீக்கினால் ஒழிய அந்த சாவி உன் கண்ணுக்கு தெரியாது. ஞானியின் வார்த்தைகள் ஆத்மாவின் நெற்றியில் அடித்தது போல் இருந்தது. அவன் மீண்டும் மாளிகைக்கே திரும்பினான். ஆனால் இம்முறை அவன் புதிய இன்பங்களை தேடவில்லை. அவன் தனது அகங்காரத்தை விட்டொழித்தான். இது என்னுடையது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்தான். தியானம் செய்யத் தொடங்கினான். பிறருக்கு உதவுதல், அன்பு செலுத்துதல், இறைவனை நினைத்தல் என்ற நற்பண்புகளால் தன் மனதை துடைக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் அவனுள்ளிருந்த அழுக்குகள் கரையத் தொடங்கின. நான் பெரியவன் என்ற எண்ணம் மறைந்தபோது சாவிக்கான அடையாளம் மெல்லத் தெரிய ஆரம்பித்தது. எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற ஆசை மறைந்தபோது சாவியின் ஒளி பிரகாசமாக தெரிந்தது. இறுதியாக எல்லாம் சிவம் செயல் என்று முழுமையாக சரணடைந்த போது அவன் இதய துடிப்பிலேயே அந்த சாவி இருப்பதை உணர்ந்தான். அதுதான் ஞானம் எனும் சாவி. நடுங்கும் கைகளுடன், ஆனால் தெளிந்த மனதுடன் ஆத்மா அந்த பழைய மரக்கதவை நெருங்கினான். இப்போது அவனிடம் எந்த பௌதிக சாவியும் இல்லை. அவன் தனது கையை அந்த கதவின் மீது வைத்து, சிவமே, நான் யார் என்று எனக்கு காட்டு என்று மனதார வேண்டினான். அவனுள் இருந்த தூய்மையான அன்பும் ஞானமும் ஒரு சாவியாக மாறி அந்த கதவை திறந்தது. கதவு மெதுவாக, சத்தமில்லாமல் திறந்தது. உள்ளே அவன் எதிர்பார்த்தது போல் மலைமலையான தங்கமோ வைரமோ இல்லை, தேவதைகளோ சொர்க்கமோ இல்லை. அந்த அறை முழுவதும் ஒரு பேரமைதி நிலவியது. அந்த அறையின் நடுவில் ஆள் உயரத்திற்கு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மட்டுமே இருந்தது. ஆத்மா மெல்ல நடந்து அந்த கண்ணாடியின் முன் நின்றான். அவன் கண்ணாடியை பார்த்தான். ஆனால் அதில் தெரிந்தது ஆத்மாவின் உருவம் அல்ல. ஜடா முடியுடன், நெற்றியில் திருநீறு துளங்க, கருணை பொங்கும் கண்களுடன் அந்த பரம்பொருளான சிவம் அதில் தெரிந்தார். ஆத்மா திடுக்கிட்டு திரும்பினான். பின்னால் யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். அதில் சிவம் சிரித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த பேருண்மை அவனுக்கு விளங்கியது. நீ தேடிக்கொண்டிருந்த சிவம் வேறிடத்தில் இல்லை, நீயேதான் அவன். உன் ஆன்மாவே சிவம். அழுக்குகள் நீங்கிய சுத்தமான ஆன்மா இறைவனின் வடிவமே. அந்த கண்ணாடியில் ஆத்மாவும் சிவமும் ஒன்றாகி உருவமற்ற ஜோதியாக ஜொலித்தனர். அன்று முதல் ஆத்மா அந்த மாளிகையிலேதான் வாழ்ந்தான். ஆனால் முன்பு போல ஒரு சொந்தக்காரனாக அல்ல, ஒரு பார்வையாளனாக. இன்பங்கள் வந்தபோது அவன் துள்ளி குதிக்கவில்லை. துன்பங்கள் வந்தபோது அவன் துவண்டு போகவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரிந்துவிட்டது, இந்த மாளிகை ஒரு நாடகம், தானும் இறைவனும் ஒன்று என்று. இந்த கதையில் வரும் மாளிகைதான் இந்த மாய உலகம். அறைகள் என்பவை நமது ஐம்புலன்களால் நுகரும் இன்பங்கள். தொலைந்த சாவி என்பது நமக்குள் மறைந்து கிடக்கும் இறை உணர்வு. அழுக்குகள் என்பவை ஆணவம், கண்மம், மாயை. அந்த கதவுதான் முக்தி அல்லது ஆத்ம ஞானம். அந்த கண்ணாடிதான் அத்வைத நிலை எனப்படும் இறைவனும் நானும் ஒன்றே என்ற நிலை. நாம் இறைவனை தேடி காசிக்கு செல்கிறோம், ராமேஸ்வரம் செல்கிறோம். ஆனால் ஆணவம் என்ற தூசியை தட்டிவிட்டு பார்த்தால் நம் இதய கருவறையிலேயே அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தவே கதை. இன்னும் உங்கள் மனம் அமைதி அடைந்து தூங்கவில்லையா? மறுபடியும் ஒரு முறை இதை கேளுங்கள். நிம்மதியாக அனைத்தையும் மறந்து சிவனை மட்டும் மனதில் வைத்து உறங்குங்கள். எல்லாம் ஈசன் செயல். நிலையாமை முதல் பேரானந்தம் வரையிலான ஆன்ம விசாரணை வாழ்க்கை என்பது வெறும் மூச்சுக்காற்று உள்ளவரை வாழ்ந்துவிட்டு போகும் ஒரு பயணம் மட்டுமல்ல. அது ஆன்மா தன்னை தானே அறிந்து கொள்ளும் ஒரு மாபெரும் வேள்வி. இந்த வேள்வியில் வாழ்க்கையின் அதிமுக்கியமான ரகசியங்களை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு வெறும் ஏட்டுக்கல்வியோ அல்லது உலகியல் அறிவோ மட்டும் போதாது. மனப்பக்குவம் எனும் இறை அருள் மிக மிக அவசியம்.
ஒரு பாறைக்கு மேல் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது உள்ளே இறங்காமல் வழிந்தோடி விடுவதைப் போல பக்குவப்படாத மனதில் எத்தனை ஞான மொழிகளை விதைத்தாலும் எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் அது முளைக்காது, வேர் பிடிக்காது. எனவே முதலில் நம் மனநிலத்தை உழுது பண்படுத்துவதே இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் படியாகும். நிலையாமையின் நிதர்சனம் முதலில் நாம் ஒரு கசப்பான ஆனால் நிதர்சனமான உண்மையை நம் முகத்திற்கு நேராக பார்க்க துணிய வேண்டும். நாம் எதை நிரந்தரம், எனது உடைமை, எனது உறவு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்துமே நீரில் தோன்றும் நீர்க்குமிழி போன்றவையே. நாம் வாழும் இந்த பூமி, நாம் வியந்து பார்க்கும் பிரம்மாண்டமான அண்டசராசரங்கள், நாம் உடுத்தும் விலை உயர்ந்த உடை, நாம் பாதுகாப்பாக கருதும் வசிக்கும் வீடு, ஏன் நான் என்று நாம் கண்ணாடியை பார்த்து பெருமையாக கருதும் இந்த உடல், இவை எதுவுமே இங்கு நிரந்தரமானவை அல்ல. தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் மறைந்தே தீரும் என்பது மாற்றவே முடியாத பிரபஞ்ச விதி. காலம் என்ற ஒரு பெரும் வெள்ளத்தில் இவை அனைத்தும் அடித்துச் செல்லப்பட போகும் துரும்பு போன்றவையே. ஆனால் மனித மனம் இந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. நிலையற்ற ஒன்றை பிடித்துக்கொண்டு அது நிலையானது என்று நம்புவதில்தான் மனிதனின் அத்தனை துயரங்களும் தொடங்குகின்றன. ஒரு மாயத் தோற்றத்தை நிஜம் என்று நம்பி ஓடுகிறோம். அலைகள் ஓய்ந்த பின்பே கடலின் ஆழம் தெரிவது போல உலகியல் ஆசைகள் எனும் அலைகள் ஓய்ந்தால் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் அப்பால் அசைவின்றி நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளை அல்லது சிவத்தை நாம் உணர முடியும். அந்த அழிவற்ற என்றும் மாறாத பேராற்றலை தேடுவதே மனித பிறவியின் ஒரே லட்சியம். அந்த லட்சியத்தை மறக்கும் போதுதான் வாழ்க்கை குழப்பமாகிறது. ஆன்ம சுத்திகரிப்பு எனும் பெருநெருப்பு தங்கம் மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெறும் கல்லாகவே பார்க்கப்படுகிறது. அதன் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அதை ஜொலிக்கும் ஆபரணமாக மாற்ற கொல்லன் அதை மீண்டும் மீண்டும் நெருப்பிலிடுகிறான். தங்கம் நெருப்பில் வெந்திருக்கும் போதுதான் அதனுள் கலந்துள்ள செம்பு, களிமண், தூசி போன்ற கசடுகள் நீங்குகின்றன. நெருப்பு தங்கத்திற்கு தண்டனை அல்ல, அது அதற்கு தரும் புத்துயிர். இதை அப்படியே நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இறைவன் எனும் தலை சிறந்த பொற்கொல்லன் நம் ஆன்மா எனும் தங்கத்தை ஜொலிக்க வைக்க விரும்புகிறார். ஆனால் நம் ஆன்மாவில் ஆணவம், நான் என்ற செருக்கு, கன்மம், செயல்வினைகள், மாயை, உலகியல் மயக்கம் எனும் மலம், அழுக்குகள் ஆழமாக படிந்துள்ளன. இந்த அழுக்குகளை சாதாரண நீரால் கழுவ முடியாது. இதை நீக்கவே இறைவன் வாழ்க்கை சோதனைகள், துன்பங்கள், வறுமை, தோல்வி எனும் நெருப்பை கூட்டுகிறார். நம்மில் பலருக்கு ஆன்மீக தேடல் என்பது ஒரு தற்காலிகமான உணர்வாகவே இருக்கிறது. எனக்கு கஷ்டம் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு செல்பவர்களே அதிகம். கஷ்டம் தீர்ந்தவுடன் இறைவனை மறந்து விடுவோம். இது உண்மையான பக்குவம் அல்ல. தங்கத்தின் ஜொலிப்பு கூட காலப்போக்கில் மங்கும். ஆனால் ஞான தீயில் வெந்து உருவான ஆன்மாவின் ஒளி எக்காலத்தும் மங்காது. நம்மை சூழ்ந்துள்ள உலகியல் மாசுகள் நம் கண்களை மறைக்கும் வரை அந்த நிலையான பொருளை தேடும் வேட்கை நமக்கு வராது. அந்த வேட்கையை உண்டாக்கவே இறைவன் நமக்கு வழிகளை கொடுக்கிறார். பிச்சை பாத்திரமும் உரிமையின் ஆணவமும் சற்று ஆழமாக, நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை என்பது நாம் உழைத்து வாங்கியதா? இல்லை, இது இறைவன் நம் கையில் இட்ட பிச்சை. நம் உடலின் இயக்கத்தையோ நம் மூச்சுக்காற்றையோ நாம் கட்டுப்படுத்தவில்லை. அப்படி இருக்கையில் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைத்தால் மட்டும் இது என் திறமை, என் புத்திசாலித்தனம், என் திட்டமிடல் என்று மார்தட்டுகிறோம். வெற்றி வரும்போது இறைவனின் கருணை நம் நினைவுக்கு வருவதில்லை. நான் என்ற அகங்காரம் தலை தூக்குகிறது. ஆனால் விதி சற்றே திசை மாறி ஒரு துன்பம் வந்துவிட்டால் போதும், உடனே நம் விரல்கள் வானத்தை நோக்கி நீள்கின்றன. கடவுளே, உனக்கு கண்ணில்லையா? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாய் என்று கேட்கிறோம். வெற்றியின் போது உரிமையை கொண்டாடும் நாம் தோல்வியின் போது மட்டும் பழியை இறைவன் மீது போடுகிறோம். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஊழ்வினை எனும் கர்ம விதியை. நமக்கு நடக்கும் நன்மையும் தீமையும் நாம் முற்பிறவிகளிலோ அல்லது இப்பிறவியிலோ செய்த செயல்களின் விளைவுகளே. இறைவன் ஒரு சாட்சி மாத்திரமே. நாம் விதைத்ததை நாம் தானே அறுத்தாக வேண்டும். நடப்பவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை எனும் போது இறைவனை புகழ்வதோ அல்லது இகழ்வதோ அறியாமையின் உச்சம். இறைவன் நமக்கு தண்டனை அளிப்பவரும் அல்ல, பாராட்டுபவரும் அல்ல. அவர் கர்ம வினையை நிர்வகிக்கும் நீதிபதி மட்டுமே. அவர் தீர்ப்பை வழங்குபவர் அல்ல, விதிகளின்படி நம் கணக்கை முடித்து வைப்பவர். சோதனைகள் இறைவனின் மறைமுக அழைப்பு. இறைவன் கருணையானவர் என்றால் ஏன் நமக்கு துன்பத்தை தருகிறார்? இந்த கேள்விக்கான விடை மிக அற்புதமானது. ஒரு தாய் தன் குழந்தை விளையாட்டில் மூழ்கி பசியை மறந்திருக்கும் போது விளையாட்டை நிறுத்தி பொம்மைகளை பிடுங்கி வைத்துவிட்டு குழந்தையை வலுக்கட்டாயமாக தன் மடியில் அமர்த்தி
உணவூட்டுவாள். குழந்தை அப்போது அழலாம், ஆனால் தாயின் நோக்கம் குழந்தையின் பசியை போக்குவதே. அதுபோல நாம் இந்த மாய உலக இன்பங்களிலேயே, விளையாட்டிலேயே மயங்கி நம் ஆன்மாவின் உண்மையான பசியை, முக்கிய நோக்கமான முக்தியை மறந்து விடுகிறோம். நாம் வழிதவறி செல்லும் போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பவே இறைவன் சோதனைகளை அனுப்புகிறார். எல்லாம் சுகமாக நடந்தால் நாம் இறைவனை தேட மாட்டோம். உலகம் நிலையற்றது, இறைவனே நிலையானவன் என்ற உண்மையை உரைக்க இறைவன் பயன்படுத்தும் மொழிதான் வலி. எனவே கஷ்டங்கள் வரும்போது இறைவன் என்னை தள்ளி வைக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இறைவன் என்னை நெருங்கச் சொல்கிறார், என் கவனத்தை தன் பக்கம் திருப்பச் சொல்கிறார் என்று உணருங்கள். சோதனைகள் என்பது இறைவன் நமக்கு அனுப்பும் அன்பான அழைப்பிதழ். கிரகங்களின் பிடியும் மனதின் ஓட்டமும், பலர் ஜாதகம் கிரகங்கள் நேரம் என்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் யாருக்கு வேலை செய்யும்? எவர் ஒருவர் தன் மனதை அடக்க முடியாமல் நான், எனது என்ற எண்ணங்களின் ஓட்டத்தில் சிக்கித் தவிக்கிறாரோ அவரை நவக்கிரகங்கள் ஆட்டி படைக்கும். நவக்கிரகங்கள் நம் கர்ம வினையை நிறைவேற்றும் அதிகாரிகள். மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது. அது ஒரு நொடி கூட சும்மா இருப்பதில்லை. அது அலைபாயும் வரை கிரகங்களின் கதிர்வீச்சுகள் நம்மை பாதிக்கும். ஆனால் எப்பொழுது ஒருவன் எல்லாம் ஈசன் செயல், நடப்பது எதுவும் என் கையில் இல்லை என்று முழுமையாக சரணடைந்து மனதின் ஓட்டத்தை நிறுத்துகிறானோ அப்போது அவன் கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகிறான். இறைவன் கிரகபதி, கிரகங்களின் தலைவன். தலைவனின் காலடியில் விழுந்தவனை தொண்டர்கள், கிரகங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கிரக தோஷங்களை கண்டு அஞ்சாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை சரணடைவதே மிகச் சிறந்த பரிகாரம். மனம் சிவத்தோடு இணையும் போது விதியும் மதியால் வெல்லப்படுகிறது. பக்குவத்தின் உச்சம் சாட்சியாக மாறுதல். அப்படியென்றால் ஒரு மனிதன் முழுமையான பக்குவம் அடைந்து விட்டான் என்பதை எப்படி அறிவது? அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காதிருப்பான். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசும். சுற்றியிருப்பவர்கள் பதறுவார்கள், கதறுவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த புயலின் நடுவே அமர்ந்து எந்தவித சலனமும் இன்றி, இதுவும் இறைவனின் திருவிளையாடல், இதில் எனக்கு ஒரு பாடம் இருக்கிறது, இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக புன்னகைப்பானேயானால் அவனே ஞானி. அவரே இறைவனின் செல்லப்பிள்ளை. சோதனைகள் வரும்போது இறைவனை திட்டாமல், அதை எதிர்க்காமல், அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கடந்து செல்லும் மன உறுதி யாருக்கு வருகிறதோ அவரே இறைவோடு இரண்டர கலக்கும் தகுதியை பெறுகிறார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கும் சமபாவனை நிலையே ஆன்மீகத்தின் உச்சம். முடிவுரை: முழுமையை நோக்கிய பயணம். உளியின் வலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாவதில்லை. அது படிக்கல்லாகவே மிஞ்சும். நம் வாழ்வின் சோதனைகள் நம்மை செதுக்கும் உளிகள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் யார், நம் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நமக்கு காட்டும் கண்ணாடியே துன்பங்கள். அந்த துன்பங்கள் நம் அகங்காரத்தை சுக்குநூறாக உடைக்கின்றன. இறைவன் பற்றற்றவர். நாம் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடிகள் வருவார். நாம் அவரை புறக்கணித்தால் இயற்கையின் விதிப்படி வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும். பிறப்பும் இறப்பும் தொடரும். நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்க வேண்டியதுதான். ஆகவே இனி வரும் காலங்களில் வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பாரமாக நினைக்காமல், இது இறைவன் எனக்கு அனுப்பிய பாடம், இதன் மூலம் அவர் எனக்கு எதை உணர்த்த விரும்புகிறார், என் ஆன்மாவில் உள்ள எந்த அழுக்கை நீக்க இந்த சோதனை வந்துள்ளது என்று நிதானித்து சிந்தியுங்கள். புகாரளிப்பதை நிறுத்திவிட்டு புரிந்து கொள்ளத் தொடங்குங்கள். இறைவனை தேடினால் மட்டும் போதாது, இறைவனை உணர வேண்டும். அந்த உணர்தல் நிகழ்ந்துவிட்டால் வாழ்க்கை ஒரு சுமையாக இருக்காது. அது ஒரு சுகமான தெய்வீகமான பயணமாக மாறிவிடும். நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். ஓட்டுபவன் அவன் என்றால் வண்டி எங்கு சென்றால் நமக்கென்ன? பள்ளத்தில் இறங்கினாலும் மேட்டில் ஏறினாலும் எல்லாம் அவன் பொறுப்பு என்ற சரணாகதி அடைவோம். எல்லாம் ஈசன் செயல், குறை ஒன்றுமில்லை. இப்பொழுது உங்களுக்கு கூறிய பதிவிற்கு ஏற்றவாறு ஒரு கதையையும் நான் இங்கு கூறுகிறேன், அதையும் கேளுங்கள். இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு வரியும் நிதானித்து உணர வேண்டிய ஒரு ஆன்மீக அனுபவம். தொலைந்த சாவியும் திறக்காத கதவும், ஒரு ஆன்மாவின் பயணம், கைலாயம் என்று போற்றப்படும் ஒரு தெய்வீகமான தேசம். அங்கு சிவம் என்ற மாபெரும் செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆத்மா என்ற ஒரே ஒரு அன்பு மகன் இருந்தான். ஆத்மா மீது சிவம் வைத்திருந்த பாசத்திற்கு அளவே இல்லை. எல்லையற்ற கருணை அது. ஒரு நாள் சிவம் தனது மகனை அழைத்து, மகனே, உனது மகிழ்ச்சிக்காக நான் ஒரு தனி பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கிறேன். இதோ இந்த பூலோகம் என்ற மாளிகை உனக்காகவே கட்டப்பட்டது என்று கூறி வைரம் பதித்த ஒரு பெரிய சாவி கொத்தை அவனிடம் ஒப்படைத்தார். அந்த மாளிகை சாதாரணமானது அல்ல.
கற்பனைக்கும் எட்டாத பிரம்மாண்டம் கொண்டது. அது கண்களை கூசச் செய்யும் அழகுடன் ஜொலித்தது. அதில் ஆயிரக்கணக்கான அறைகள் இருந்தன. சில அறைகள் முழுக்க முழுக்க தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்டிருந்தன. சில அறைகளில் உலகின் மிகச்சிறந்த அறுசுவை உணவுகள் மலை போல குவிந்து கிடந்தன. சில அறைகளில் காதுகளுக்கு இனிமையான இசையும் கண்களுக்கு விருந்தளிக்கும் அற்புத கலைப்பொருட்களும் இருந்தன. இன்னும் சில அறைகளில் அளவற்ற அதிகாரமும் புகழும் கொட்டி கிடந்தன. சிவம் சாவியை கொடுக்கும்போது மென்மையாக ஆனால் அழுத்தமாக சொன்னார், மகனே, இந்த மாளிகை உனது மகிழ்ச்சிக்காகத்தான். இதை நீ முழுமையாக அனுபவி. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், இந்த மாளிகையை தாண்டி ஒரு நித்தியானந்தம் இருக்கிறது. அதை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது என்னை தேடி வா. அதுவரை இந்த விளையாட்டு உனக்கு தொடரும். தந்தையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆத்மா அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். முதல் சில நாட்கள் ஒவ்வொரு அறையாக திறக்கும் போதும், ஆஹா, என் தந்தை எனக்காக எப்பேற்பட்ட மாளிகையை கட்டியிருக்கிறார், அவருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நன்றியோடு நினைத்தான். ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் வருடங்களாகவும் மாறின. ஒவ்வொரு அறையிலும் இருந்த சுகபோகங்கள் அவனை மெல்ல மெல்ல போதையில் ஆழ்த்தின. சுவையான உணவை உண்ணும்போது அது தந்தையின் பரிசு என்பதை மறந்தான். எனக்கு சாப்பிடத் தெரியும், எனக்கு ருசிக்கத் தெரியும், அதனால் சாப்பிடுகிறேன் என்று நினைத்தான். குவிந்து கிடக்கும் செல்வத்தை பார்க்கும்போது இது என் தந்தை கொடுத்தது என்பதை அடியோடு மறந்து, இது என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்தது என்று உரிமை கொண்டாடத் தொடங்கினான். மெல்ல மெல்ல சிவம் என்ற பெயர் அவன் நினைவிலிருந்து மங்கியது. அதற்கு பதிலாக நான், அகங்காரம், மற்றும் எனது, மமகாரம் என்ற இரண்டு கொடிய அசுரர்கள் அவன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தார்கள். அவன் அந்த மாளிகையின் எஜமானனாகவே தன்னை நினைத்து கொண்டு கர்வத்தோடு சுற்றித் திரிந்தான். மாளிகையின் அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து தீர்த்த பிறகு ஒரு நாள் ஆத்மா மாளிகையின் மிக ஆழமான இருள் சூழ்ந்த ஒரு பகுதிக்கு சென்றான். அங்கே மற்ற அறைகளைப் போல தங்கத்திலோ வெள்ளியிலோ ஜொலிக்காத மிக எளிமையான பழைய மரக்கதவு ஒன்று இருந்தது. அந்த மாளிகையின் ஆடம்பரத்திற்கும் அந்த கதவின் எளிமைக்கும் சற்றும் சம்பந்தமே இல்லை. ஆத்மா தனது சாவி கோத்தை எடுத்து ஒவ்வொரு சாவியாக போட்டு திறக்க முயன்றான். அதிகாரத்தின் சாவி போட்டு பார்த்தான், கதவு திறக்கவில்லை. செல்வத்தின் சாவி போட்டு பார்த்தான், அது அசையவில்லை. அறிவின் சாவி போட்டு பார்த்தான், சற்றும் பயனில்லை. அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இந்த மாளிகையின் எஜமானன் நான், எனக்கு திறக்காத கதவு என்று ஒன்று இருக்கிறதா என்று கத்தினான். உலகின் சிறந்த தச்சர்களை அழைத்தான், மாபெரும் அறிஞர்களை அழைத்தான். யாராலும் அந்த கதவை திறக்க முடியவில்லை. அது பூட்டப்பட்டிருக்கிறதா அல்லது மந்திரத்தால் கட்டப்பட்டிருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்ற கேள்வி அவனை தூங்கவிடவில்லை. இதுவரை அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் அவனுக்கு கசகம் தொடங்கின. உலகையே ஆண்டாலும் இந்த ஒரு கதவை திறக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனை வாட்டியது. அவனது நிம்மதி முற்றிலுமாக தொலைந்தது. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆத்மா அந்த மாளிகையை விட்டு வெளியேறி ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்றான். அங்கே ஒரு பழமையான மரத்தடியில் கண்களில் பேரொளியுடன் அமர்ந்திருந்த ஒரு தேஜஸ்வி ஞானியை கண்டான். அழுது கொண்டே தன் கதையை சொன்னான். சுவாமி, என்னிடம் இல்லாத செல்வம் இல்லை, அனுபவிக்காத இன்பம் இல்லை. ஆனால் அந்த பழைய மரக்கதவை திறக்க முடியவில்லை. அந்த சாவி எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, நீ தேடும் சாவி வெளி உலகில் எங்கும் இல்லை. அது இரும்பாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டதும் இல்லை. அந்த கதவு வெளி உலகிற்கு செல்லும் வழி அல்ல, அது உன் உள்ளே செல்லும் வழி. ஆத்மா குழப்பத்துடன், புரியவில்லை சுவாமி என்றான். ஞானி கருணையுடன் தொடர்ந்தார். அந்த மாளிகைக்குள் நீ நுழைந்தபோது உன் தந்தை கொடுத்த அசல் சாவி உன்னிடம்தான் இருந்தது. ஆனால் நீ ஒவ்வொரு அறையாக திறந்து ஆசைகளை அள்ளி போட்டு கொண்டே இருந்தாய். பேராசை, பொறாமை, கோபம், ஆணவம் என்ற குப்பைகளை உன் சட்டை பையில் நிரப்பிவிட்டாய். அந்த குப்பைகளுக்கு அடியில் உண்மையான சாவி புதைந்து கிடக்கிறது. உன் மனதின் தூசுகளை நீக்கினால் ஒழிய அந்த சாவி உன் கண்ணுக்கு தெரியாது. ஞானியின் வார்த்தைகள் ஆத்மாவின் நெற்றியில் அடித்தது போல் இருந்தது. அவன் மீண்டும் மாளிகைக்கே திரும்பினான். ஆனால் இம்முறை அவன் புதிய இன்பங்களை தேடவில்லை. அவன் தனது அகங்காரத்தை விட்டொழித்தான். இது என்னுடையது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்தான். தியானம் செய்யத் தொடங்கினான். பிறருக்கு உதவுதல், அன்பு செலுத்துதல், இறைவனை நினைத்தல் என்ற நற்பண்புகளால் தன் மனதை துடைக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் அவனுள் இருந்த அழுக்குகள் கரையத் தொடங்கின. நான் பெரியவன் என்ற எண்ணம் மறைந்தபோது சாவிக்கான அடையாளம் மெல்லத் தெரிய ஆரம்பித்தது. எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற ஆசை மறைந்தபோது சாவியின் ஒளி பிரகாசமாக தெரிந்தது.
இறுதியாக எல்லாம் சிவம் செயல் என்று முழுமையாக சரணடைந்த போது அவன் இதய துடிப்பிலேயே அந்த சாவி இருப்பதை உணர்ந்தான். அதுதான் ஞானம் எனும் சாவி. நடுங்கும் கைகளுடன் ஆனால் தெளிந்த மனதுடன் ஆத்மா அந்த பழைய மரக்கதவை நெருங்கினான். இப்போது அவனிடம் எந்த பௌதிக சாவியும் இல்லை. அவன் தனது கையை அந்த கதவின் மீது வைத்து, சிவமே, நான் யார் என்று எனக்கு காட்டு என்று மனதார வேண்டினான். அவனுள் இருந்த தூய்மையான அன்பும் ஞானமும் ஒரு சாவியாக மாறி அந்த கதவை திறந்தது. கதவு மெதுவாக சத்தமில்லாமல் திறந்தது. உள்ளே அவன் எதிர்பார்த்தது போல் மலைமலையான தங்கமோ வைரமோ இல்லை, தேவதைகளோ சொர்க்கமோ இல்லை. அந்த அறை முழுவதும் ஒரு பேரமைதி நிலவியது. அந்த அறையின் நடுவில் ஆள் உயரத்திற்கு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மட்டுமே இருந்தது. ஆத்மா மெல்ல நடந்து அந்த கண்ணாடியின் முன் நின்றான். அவன் கண்ணாடியை பார்த்தான். ஆனால் அதில் தெரிந்தது ஆத்மாவின் உருவம் அல்ல. ஜடா முடியுடன், நெற்றியில் திருநீறு துளங்க, கருணை பொங்கும் கண்களுடன் அந்த பரம்பொருளான சிவம் அதில் தெரிந்தார். ஆத்மா திடுக்கிட்டு திரும்பினான். பின்னால் யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். அதில் சிவம் சிரித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த பேருண்மை அவனுக்கு விளங்கியது. நீ தேடிக்கொண்டிருந்த சிவம் வேறிடத்தில் இல்லை, நீயேதான் அவன். உன் ஆன்மாவே சிவம். அழுக்குகள் நீங்கிய சுத்தமான ஆன்மா, இறைவனின் வடிவமே. அந்த கண்ணாடியில் ஆத்மாவும் சிவமும் ஒன்றாகி உருவமற்ற ஜோதியாக ஜொலித்தனர். அன்று முதல் ஆத்மா அந்த மாளிகையிலேதான் வாழ்ந்தான். ஆனால் முன்பு போல ஒரு சொந்தக்காரனாக அல்ல, ஒரு பார்வையாளனாக. இன்பங்கள் வந்தபோது அவன் துள்ளி குதிக்கவில்லை. துன்பங்கள் வந்தபோது அவன் துவண்டு போகவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரிந்துவிட்டது, இந்த மாளிகை ஒரு நாடகம், தானும் இறைவனும் ஒன்று என்று. இந்த கதையில் வரும் மாளிகைதான் இந்த மாய உலகம். அறைகள் என்பவை நமது ஐம்புலன்களால் நுகரும் இன்பங்கள். தொலைந்த சாவி என்பது நமக்குள் மறைந்து கிடக்கும் இறை உணர்வு. அழுக்குகள் என்பவை ஆணவம், கண்மம், மாயை. அந்த கதவுதான் முக்தி அல்லது ஆத்ம ஞானம். அந்த கண்ணாடிதான் அத்வைத நிலை எனப்படும் இறைவனும் நானும் ஒன்றே என்ற நிலை. நாம் இறைவனை தேடி காசிக்கு செல்கிறோம், ராமேஸ்வரம் செல்கிறோம். ஆனால் ஆணவம் என்ற தூசியை தட்டிவிட்டு பார்த்தால் நம் இதய கருவறையிலேயே அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தவே இக்கதை.